அதாவது ஜும்மாவுடைய ஆய்வை பொறுத்த வரைக்கும் இந்த சமகால நிகழ்வு முடிந்து விட்டது, சரியா? இப்போ ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து நமக்கு ஒரு நெருக்கடி கொடுத்த பிறகு பள்ளிவாசல்களில் ஜமாத் தொழுகையெல்லாம் பெரும்பாலும் நிப்பாட்டி விட்டார்கள். ஜும்மா தொழுகை நிப்பாட்டி விட்டார்கள். வார வாரம் தொழுகக்கூடிய வெள்ளிக்கிழமை தொழுகை நிப்பாட்டி விட்டார்கள். அது நிர்பந்தம், நிப்பாட்டி தான் ஆகணுங்கும் போது ஒரு நாட்டு நன்மைக்குன்னு சொல்றாங்க. சரி, நம்மனால ஒரு நோய் பரவுச்சுன்னு வந்துடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் அரசாங்கத்தினுடைய உத்தரவு கட்டுப்பட்டு நியாயமான உத்தரவுகளை கணிக்கிற மாதிரிக்கெல்லாம் கட்டுப்பட தேவையில்லை. நியாயமான உத்தரவு கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் நிறுத்திக்கிட்டோம். நிறுத்தின பிறகு இந்த வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை தொழ முடியாமல் போகுது இல்லையா, அவர்கள் வெள்ளிக்கிழமை தொழ வேண்டிய ஜும்மா தொழுகையை வீட்டில் தொழுவதா, அல்லது ஜும்மாண்டா கூட்டமா வரணும், பள்ளிவாசலுக்கு வரணும், அது இல்லை, அதனால மற்ற நாளில் தொழுகிற தொழுகை இருக்குல்ல அந்த லுகர், அந்த தொழுகையை தொழுவதா. லுகர் என்று சொன்னால் 4 ரக்காத்துகள், 6 நாட்களுக்கு அதைத்தான் நம்ம தொழுகிறோம். அதாவது வெள்ளிக்கிழமை அல்லாத நாட்கள்ல நண்பகல் நேரத்தில் நம்ம என்ன தொழுகை தொழுகிறோம், லுகர் என்கிற பெயர்ல 4 ரக்காத் தொழுகிறோம். பள்ளிவாசல்ல தொழுதாலும் 4 ரக்காத் தொழுகிறோம். பள்ளிவாசலுக்கு வர முடியாம வீட்டில் தொழுதாலும் இல்ல பெண்கள் வீட்டில் தொழுதாலும் அவர்கள் 4 ரக்காத் லுகர்ங்கிற பெயர்ல தொழுது விடுகிறார்கள். இப்ப வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாங்கிற வேற தொழுகை நமக்கு இருக்குது. மற்ற 6 நாள்ல தொழுகிற தொழுகை 4 ரக்காத்துகள், வெள்ளிக்கிழமை தொழுகை 2 ரக்காத்துகள், ஒரு சொற்பொழிவு, இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் வர்றோம். தொழுகை கொண்டு இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப என்ன நம்ம முன்னாடி வருதுன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய அந்த நாளுக்கு பேரு ஜும்மாவுடைய நாள். வெள்ளிக்கிழமைனால என்னது, யோகுல் ஜும்மா, ஜும்மா நடக்கிற நாள். அப்ப ஜும்மாவுடைய நாள் என்று இருக்கிற காரணத்தினால அந்த நாளில் என்ன தொழ வேண்டுமோ அந்த தொழுகையை வீட்டில் தொழுவதா, அல்லது நம்ம பள்ளிவாசல்ல கூடவில்லை, மக்கள் திரள் இல்லை என்று நினைத்துக் கொண்டு மற்ற 6 நாட்களில் தொழுவதை போல அது லுகரை தொழுவதா. இதுதான் நம்ம முன்னாடி உள்ள ஒரு பிரச்சனை. இது நம்ம என்ன சொல்லி இருந்தோம்னு கேட்டா, இல்ல வீட்டிலே ஜும்மா தொழுவலாம், ஜும்மான்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கிற அவசியம் கிடையாது, வீட்டிலேயே ஜும்மா தொழுவலான்ற கருத்தை நம்ம அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு நம்ம சொல்லி இருந்தோம். சொல்லி இருந்ததுக்கு இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு சில மறுப்புகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த மறுப்பொழி நீ தெரிஞ்சு கொண்டா தான் நம்ம செய்யறது சரியானது விளங்கும். என்ன மறுப்பு வெளியிடுறாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் மறுப்பு என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில தான் ஜும்மா தொழுதார்கள். அவங்க வாதம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, உங்க வீடுகள்ல ஜும்மா இப்போ சும்மா நாசமாகிட்டு தொழுங்க நம்ம சொல்லல. இந்த நிர்பந்தம் இருக்கிற வரைக்கும், நிர்பந்தம் நமக்கு போக முடியல, கூட முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வீடு தான் நமக்கு பள்ளிவாசல் ஆயிடுது. அந்த நேரத்தில் நம்ம செய்து கொள்ளலாம்னு தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப இவங்க என்ன வாதம் வைக்கிற, இது முக்கியமா கவனிக்க வேண்டிய வாதம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை பள்ளியில் தான் தொழுதார்கள், வீட்டில் தொழவில்லை. அப்ப ரசூல்லா பள்ளியில தொழுது இருக்கும் பொழுது நாமளும் பள்ளிவாசல்ல தொழ முடிஞ்சாதான் ஜும்மா தொழுவணும். பள்ளிவாசல்ல தொழ முடியலை என்று சொன்னா அது ஜும்மா கிடையாது, மற்ற நாளுடைய தொழுகை மாதிரி லுஹர் தொழுவணும். இது முதல் வாதம் வைக்கிறாங்க. முதல் வாதம் வைக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்க வைக்கிற வாதம், 2 ஊர்ல தான் ஜும்மா நடந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 2 ஊர்ல தான் ஜும்மா நடந்துச்சு. ஒன்னு மதீனாவுல, இன்னொன்னு பஹ்ரைன்ல. அன்றைக்கு பஹ்ரைன், இப்ப அது சவுதியில சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அன்றைக்கு பஹ்ரைன்கிற ஒரு நாடு, அன்றைக்கு பஹ்ரைனாக இருந்த ஒரு ஜுவாசாங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஜும்மா நடந்தது. இன்னொரு ஜும்மா மஸ்ஜித் நபவியில் நடந்தது அப்படிங்கிற ஒரு அந்த ஹதீஸ்க்கு அந்த அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தத்தை சொல்லி அவங்க என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப பாருங்க, 2 இடத்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவங்க 10 வருஷ காலத்துல அவங்க தொழுது எங்கதான், 2 இடத்துல தொழுது இருக்கிறாங்க. அப்ப எப்படி வீட்டுல தொழுது கூடும் என்று ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது நல்லா கவனிக்கிறீங்க. அதாவது அவங்க வாதம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழவில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை கொண்டாந்து காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழல, அவங்க மஸ்ஜித் நபவியில் தொழுதாங்க. ஜுவாசாங்கிற ஊர்லயும் இன்னொரு ஜும்மா நடந்துச்சு, இந்த 2 ஜும்மா தான் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி வாதம் வைக்கிறாங்க. அப்ப இந்த வாதத்தில இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வீட்டில் தொழக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி,
அது அப்படி ஒத்துக்கிறோம் உங்க வாதம். உங்க வாதத்தின்படி வீட்டில் தொழுதக்கூடாது என்ற அர்த்தம் மட்டும்தான் அதில் வருமா, பள்ளி வாசல்களையும் தொழக்கூடாதுன்னு அர்த்தம் வருமா உங்க வாதப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அந்த ஒரு பள்ளி தான் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அந்த 2 பள்ளிவாசல் தான் இருந்துச்சா, வேற பள்ளி இருந்துச்சா? வேற பள்ளிகள் இருந்துச்சு. அப்ப நிறைய பள்ளி வாசல்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் இருக்கிறது. அப்படி இவங்க வாதப்படி அவ்வளவு பள்ளி இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் எதிலுமே ஜும்மா நடத்தவில்லை. ஒரு ஜும்மா தான் நடத்துகிறார்கள். எங்க? மஸ்ஜித் நபவியில் நடத்துகிறார்கள். இதை நீங்கள் ஆதாரமாக கொண்டு வீட்டில் தொழக்கூடாது என்று சொல்வீர்களே, ஆனால் இதை ஆதாரமாக கொண்டு பள்ளி வாசலில் தொழக்கூடாது. நாட்டுக்கு ஒரு பள்ளிவாசல் தான். சவுதிங்கிற ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இருந்த நாட்டுக்கு ஒரு பள்ளிவாசல், பஹ்ரைனுக்கு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு பள்ளிவாசல். அப்போ ஒரு நாட்டில் ஒரு பள்ளிவாசல்ல என்ன செய்யணும்? இந்தியாவுக்கு டெல்லியில மட்டும் தொழணும். ஏன்? ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவில் தொழுதாங்க. மதீனாவுல பல பள்ளிவாசல் இருந்துச்சு. அப்போ உங்க வாதப்படி வீட்டில் தொழக்கூடாது தானே வாதம் வைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய வாதமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் படி ரசூலுல்லாஹ் வந்து பள்ளியிலையும் தொழுவலை, வேற பள்ளியில தொழுவது அனுமதிக்கவும் இல்லை, வீட்டில் தொழுவது அனுமதிக்கலங்கிறீங்கல்ல. அதே மாதிரி பள்ளி வாசல்ல தொழுவதை அனுமதிக்கல. எந்த அளவுக்கு கேட்டால் அந்த விஷயம் வர்றதா இருந்தால், அதாவது அவங்க 892வது ஹதீஸ் புகாரியில அதுதான் இது வருது. ஜுவாசாவில் ஒரு ஜும்மா, மஸ்ஜித் நபவியில் ஒரு ஜும்மா, 2 தான் நடந்துச்சுன்னு வருது அவங்க சொல்ற கருத்து பிரகாரம். அதுல வந்து எந்த அளவுக்கு கேட்டா 550வது ஹதீஸ் புகாரி எடுத்துக்கிறங்க, 550. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் உள்ள சுற்றுப்புற பகுதிகள் இருக்குல்ல, அந்த சுற்றுப்புற பகுதிகள் வந்து ஒரு 4 மைல் தொலைவுல பல பகுதிகள் மதீனாவை சுத்தி இருந்துச்சு. மதீனாவை சுத்தி அவங்க எல்லாம் மதீனாவுக்கு தான் வருவாங்க. 4 அர்பாத்து அம்யாலின்னு வருது, 4 மைல். ஒரு மைல் என்பது வந்து 400 முழம். அந்த காலத்தில் உள்ள கணக்கு பிரகாரம் 400 முழம்னு சொல்றாங்க. 400 முழம்னு சொன்னா 1609 மீட்டர் வருது. அப்ப 4 மைலுக்கு வந்து 6400 மீட்டர், அது 6.5 கிலோமீட்டர். 6.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தெல்லாம் இங்கதான் ஜும்மா வந்திருக்கிறாங்க இருக்கு. எங்க? அதாவது புகாரியில 902வது ஹதீஸ் எடுத்துக்கிறங்க, அதே புகாரியில 5572 எடுங்க. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, மதீனாவின் சுற்றுப்புற பகுதி அவாலி அங்கிருந்தெல்லாம் ஜும்மாவுக்கு வருவார்கள் வருது. அதனுடைய தொலைவு எவ்வளவு இருக்கும் என்று கேட்டால் 550வது ஹதீஸ்ல வருது 4 மைல் அளவு இருக்கும். அப்ப 6.5 கிலோமீட்டர். அப்போ ஒரு ஊர்ல வந்து ஜும்மா, மதீனாவில் ஜும்மா நடக்குது, 6.5 கிலோமீட்டர் உள்ளவனும் இங்கதான் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மதீனா ஜும்மாவுக்கு 6.5 கிலோமீட்டர் தூரத்தில் எத்தனை பள்ளிவாசல்லாம் இருக்கும். அங்கங்க வந்து தொழுகை நடந்து கொண்டிருக்கும், 5 வக்து தொழுகை எல்லாம் நடக்கும். அவர்கள் எல்லாமே எங்கதான் வந்திருக்கிறாங்க? அவங்களும் ஜும்மா நடத்தல, இங்கதான் வந்திருக்கிறாங்க. அப்ப இதை வைத்து ஆதாரமா நீங்கள் வாதிட்டீர்களேயானால், நீங்கள் ஏற்றுக்கொண்டபடி வாதிட்டீர்களேயானால் ஒரு ஜும்மா தான் நடத்தணும். ஒரு ஊர் ஒரு நாட்டுக்கே ஒரு ஜும்மா தான் சொல்லப்போனா, ஒரு நாட்டுக்கு ஒரு ஜும்மா தான் நடத்தணும். அப்படி நீங்கள் வாதிட்டால் தான் இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்ட முடியும். இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுறீங்க எதுக்கு? வீட்டில் தொழக்கூடாதுக்கு ஆதாரம் காட்டுறீங்க. இந்த ஹதீஸை நான் ஆதாரம் காட்டுறேன் உங்க வாதத்துக்கு நின்றுக்கிட்டு பள்ளியிலையும் தொழக்கூடாது. இந்த ஹதீஸ் வீட்டில் தொழக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல, இந்த ஹதீஸ் ஒரு பள்ளியை தவிர வேறு பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சொல்லுது உங்க வாதப்படி. அப்ப இந்த ஹதீஸை நீங்கள் ஆதாரமா காட்டினா முழுசா ஏத்துக்கணும். ஒரு வசதியான ஒரு துண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு வசதியற்ற ஒரு துண்டை, நீங்கள் சில பள்ளியில் இமாமா இருப்பீங்க, அதுக்கு நான் ஆப்போசிட்ங்கிறதுக்காண்டி அதை சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை? ஊருக்கு ஒண்ணுதான்னு கேட்டா 4 பள்ளி பேசுமா வேலை போயிருமே. ஒரு ஊருக்கு ஒண்ணுதான் சொல்லிட்டா 10 பள்ளி பெரிய ஊர்கள்ல இருக்கும். 10 பள்ளிக்கு சும்மா கிடையாது. 10 பள்ளிக்கு இமாம் சாப் இருக்க மாட்டாரு, அவர் அந்தஸ்து போயிடும். இமாம் இல்லாட்டி லோக்கல் உள்ள தொழிச்சிட்டு போயிருவாங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்காக தான் இமாம போடுறாங்க அப்படின்னு சொல்லி 10 பேர் வேலைக்கு வேட்டு வச்சிருந்தோம்னா அது மட்டும் கொடுங்கிறீங்க. எது கூட? பள்ளிவாசல் எல்லாம் கூட. பள்ளிவாசல் கொடுங்குற இங்க இருக்கு உங்க வாதப்படி. நீங்க என்ன வாதம் சொல்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் 2 பள்ளி தான் ஜும்மா நடந்ததுங்கிறீங்க. வாழ்நாள் முழுவதும் அவ்வளவு நிலப்பரப்புக்கு, அவ்வளவு நீண்ட நிலப்பரப்புக்குள்ள 2 ஜும்மா நடந்துச்சு என்று சொன்னால் மீதி உள்ள பள்ளிகள்லாம் நடக்கவில்லை. அந்த 2 ஜும்மா எப்படி, எதை வைத்து பிரிச்சு அறியலாம்?
அது ஒரு நாடு, இது ஒரு நாடு, அவ்வளவுதான். எப்படி அதில் விலை கொள்ளலாம்? பஹ்ரைன் ஒரு நாடு, அதுக்கு ஒரு கவர்னர்லாம் நியமிச்சு வைப்பாண்டு வருது, அது ஒரு பிரதேசம், இது ஒரு பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்துக்கு ஒரு ஜும்மா, அந்த பிரதேசத்துக்கு ஒரு ஜும்மா, மீதி உள்ள பகுதி கிடையாது, எத்தனை பள்ளி இருந்தாலும் கிடையாது அப்படின்னு தானே வருகிறது. உங்கள் வாதப்படி இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து வீட்டில் தொழக்கூடாது என்று சொல்வார்களே, ஆனால் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து எந்த பள்ளியிலும் தொழக்கூடாது. ஒரு பள்ளி, ஒரு நாட்டுக்கு ஒரு பள்ளியெல்லாம் தொழணும், அல்ல குறைஞ்சபட்சம் பெரிய நகரங்களுக்கு ஒரு பள்ளி. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு நகரம், சென்னையில் உள்ளது ஒரு ஏதாவது ஒரு பள்ளியில் தொழணும். மீதி உள்ள 300-400 பள்ளி என்ன செய்யணும்? ஜும்மா நீங்க நடத்தக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடத்தக்கூடல. அந்த ஒரு பள்ளி தான் முடிவு வந்தாங்க, அந்த ஒரு பள்ளி தான் காலமெல்லாம் நடந்திருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வாத பிரகாரம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் பூராவுமே அந்த ஒரு பள்ளியில் தான், மதீனாவுல நடந்த அந்த பள்ளியில் தான் ஜும்மா நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மதீனாவை சுற்றி உள்ள பல 100 மைல்களுக்கு உள்ள எந்த ஊர்களையும் நடக்கவில்லை என்று சொன்னால், அங்க முஸ்லிம் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அங்க பள்ளிவாசல் கட்டலன்னு சொல்ல வர்றீங்களா? அங்கெல்லாம் பள்ளிவாசல் இருந்தா ஜும்மா நடந்திருக்கணுமே, இல்லைன்னு நீங்களே சொல்றீங்களே. அப்ப என்ன நீங்க வழங்கின? எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் சரி, அது தலைமை பள்ளி ஒண்ணுதான் இருக்கணும், அதெல்லாம் ஜும்மா நடக்கணும். இப்ப உதாரணமா 6.5 கிலோமீட்டர்னு சொன்னா, இப்ப தோண்டி எங்க ஊர் எடுத்துக்கிட்டோம்னா, எங்க ஊரை மட்டும் கட்டுப்படுத்தாது, எங்க ஊர்ல இருந்து நம்புதால பாசிப்பட்டினம் எஸ்பிப்பட்டினம் வரைக்கும் 6.5 கிலோமீட்டர் வரும். அங்க உள்ளவங்க இங்கதான் வரணும். அவங்க கூட ஏன் 4 மைல் அளவுக்கு அப்படியெல்லாம் வந்து நடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஹதீஸை நீங்கள் வைத்து வாதிடுகிறீர்கள் என்று சொன்னால், அது சொல்ற விஷயத்தை முழுசா சொல்லுங்க. என்ன முழுசா சொல்றது? வீடுகளிலும் தொழக்கூடாது, வேறு பள்ளியிலும் தொழக்கூடாது, 2 சொல்லுதுல, 2ஐயும் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டை தொழக்கூடாது, ஆதாரம். சரி, நீங்க ஊர்ல 10 பள்ளியில தொழுகிறதுக்கு அதுக்கு எதிராக தானே இருக்கு, அதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்கள் உங்க மனசாட்சிக்கு விரோதம், நீங்க செய்யற விஷயத்துக்கு எதிராக இருக்குது, ஆனால் அதை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள, நம்ம என்ன சொல்றோம்? நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அந்தஸ்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பயணம் கேட்பேன்னு வந்திருப்பாங்க, மற்றதுல தடன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டால் வீடு பள்ளிவாசல் எல்லாம் ஓகே போயிடும். நாங்க 2க்கும் ஒரே கருத்துல வந்துருவோம். நாங்க பள்ளியில தொழக்கூடாது நாங்க சொல்லல. நாங்களே இந்த ஹதீஸ் படி என்ன சொல்லுகிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பள்ளியா இருக்கும் பொழுது எல்லாம் சுற்று கஷ்டப்பட்டு வந்துரு, வாரத்தில் ஒரு நாள் தானே பிரயாணப்பட்டு அது வந்துரு, 4 மைல் 10 மைலா வந்துருங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள், அவங்க பயானை கேட்பதற்காக வேண்டி. அப்படி வேற ஒண்ணுக்கு அந்த அந்த அதிகாரம் கிடையாது. வேற ஆளுக்கு பயானம் கேட்கறதுக்கா பிரயாணப்பட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மற்றபடி நீங்க பள்ளியிலையும் தொழுது போங்க, வீட்டிலையும் தொழுது போங்கிற அர்த்தம் வந்துரு, இதை நாங்க ஏத்துக்கிறது ஆயிரும். உங்க கருத்து சரின்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அதை முழுசா வாதிடுங்க. நீங்க எப்ப வாதிட்டா அந்த வார்த்தை வைக்க முடியும்? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளி வாசலில் தொழுதார்கள் மட்டும் சொல்றீங்க, ஒரு பள்ளியில் தொழுதார்கள் மறந்துடுறீங்க. பள்ளி வாசலில் தொழுதார்கள் மட்டும் நீங்க சொல்றீங்களே தவிர, ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளி வாசல் மட்டும்தான் சும்மா நடத்தினார்கள் என்பதை வைத்துக்கொண்டு பல பள்ளிகள் இருந்தாலும் ஒரு பள்ளியில் தான் நடத்த வேண்டும் என்று நீங்கள் வாதிட வேண்டும். இன்னும் சொல்ல போனா, வேற பள்ளி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஹதீஸ்கள் நீங்க பாத்தீங்கன்னா வேற பள்ளிகள்லாம் சுத்தி இருந்திருக்கு. இத்பான் பின் மாலிக் என்று ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம பகுதியில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று அமைக்க வேண்டியிருக்கு, நீங்க அதுக்கு மேப் போட்டுதாங்க என்று கூப்பிடுவார். ரசூலுல்லாஹ் போய் அங்க ஒரு பள்ளிக்கு என்ன செய்யறாங்க, கோட்டை போட்டு கொடுத்துட்டு இதான் பள்ளிவாசல் செஞ்சாங்க. இது முஸ்லீம்ல வந்து தஆல் ஃபகுத்தலி மஸ்ஜிதன், மஸ்ஜிதுக்கு ஒரு அமைப்பு போட்டுதாங்கன்னு கேட்கறாங்கங்கிற ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹ் போய் ஒரு பள்ளிவாசல் அமைச்சிருக்கிறாங்க, ஆனா அந்த பள்ளியில் ஜும்மா நடத்தல. பள்ளி இருந்திருக்குது, ஆனால் என்ன இல்ல, ஜும்மா நடத்தல. அப்ப என்ன நீங்க சட்டம் சொல்லணும்? பள்ளி இருந்தாலும் அந்த ஒரு பள்ளி தான் ஜும்மா அப்படின்னு நீங்க சொன்னா தான் இதை வாக்க முடியும். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, நசையில் ஒரு ஹதீஸ் வருது. அதுல இத்பான் பின் அதே மாலிக் அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட வந்து சொல்றாரு, என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு எனக்கு போக முடியல, கண்ணு தெரியாதா இருக்கிறேன், வீட்டில் நான் தொழுதுக்கிறேன், அங்க ஒரு பள்ளிவாசல் மாதிரி அமைக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சுட்டாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இதுல 2 விஷயம் வருது. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, தஹூலு பைனி பைன மஸ்ஜித் கௌமி, என்னுடைய கௌமுடைய மஸ்ஜிது, அதாவது இத்பான் பின் மாலிக்ங்கிறவர் எங்க வசிக்கிறாரோ அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் இருக்கும்போது அதுக்கு அவருக்கு போக முடியல, கண்ணு தெரியாததுனால. வீட்டிலேயே பள்ளிவாசல் அமைச்சிக்கிற அனுமதி 2 பள்ளி ஒரு ஏரியாவில், அவருக்கு ஒரு பள்ளி அனுமதி கொடுத்துட்டாங்க.
அப்ப 2 பள்ளி இருந்திருக்கிற, இந்த 2 பள்ளியிலையும் ஜும்மா நடத்தல. அந்த கௌமுக்குரிய மஸ்ஜிதும் இருக்கிறது, அங்கே ஜும்மா நடத்தல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதே விஷயம் தான் வருது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வர்றாரு, துல்லனி அலா அமலின் யதுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய தூதரே ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் கேட்கிறார். ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது இருக்குல்ல, அது பெரிய நன்மை உரிய காரியம்னு சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு நிகரான ஒரு அமல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அஜிதுஹு, அதுக்கு நிகரான ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவர் புரிய வைக்கிறதுக்காக சொல்றாங்க, ஹல் தஸ்ததி, உனக்கு ஏழுமா, என்ன ஏழுமா, இதா ஹரஜல் முஜாஹிது, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் போர் செய்ய புறப்பட்டுறாரு, புறப்பட்ட உடனே ததுகுலு மஸ்ஜிதன், நீ ஏதாவது பள்ளிவாசலுக்குள்ள போய் நுழைஞ்சிக்க. அவர் போருக்கு போயிட்டார்ல, நீ ஒரு பள்ளிவாசல் நுழைஞ்சிக்க. இப்போ தக்குவமு, நின்று தொழுதுகிட்டே எரி, லா தப்துரு, சடைவு இல்லாமல் தொழுதுகிட்டே இருக்கணும். ஓ தசுவமு லா துப்திரு, விடாமல் நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் போயிட்டு வர வரைக்கும், போருக்கு போயிட்டார்ல, 15 நாள் கழிச்சு கூட வருவார், 20 நாள் கழிச்சு கூட வருவார், 1 மாதம் கழிச்சு கூட வருவார், அது வரைக்கும் நீ பள்ளியில் போய் உட்காந்து தொழுதுகிட்டே இருக்கணும், நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், நோம்பு திறக்கவே கூடாது, அப்படி உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. ஏழாவது ரப்பமோடு அதுக்கு நிகரானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு முஜாஹித் வந்து ஜிஹாத் செய்ய போயிட்டாருன்னு சொன்னா, ததுகுல் மஸ்ஜிதன், ஏதாவது பள்ளிவாசல் நீ நுழைந்து உனக்கு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்ப நிறைய பள்ளி இருந்தால் சொல்ல முடியும், ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல் நுழைந்து நீ இருந்துகிட்டு புதுசு அங்கேயே அர்ப்பணிக்க உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. இது நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நிறைய பள்ளி இருந்திருக்கு என்பதை அது ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மண்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் வனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளியை உண்டாக்குறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு பள்ளியை உண்டாக்குறான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டி இருக்கும்போது ஒவ்வொரு சஹாபாக்களும் பள்ளி உண்டாக்கி இருக்க மாட்டாங்க. பள்ளிவாசல் உண்டாக்குறது ஆர்வம் மூட்டினாலேயே அதை செய்வதற்கு தான் போட்டி போடுவாங்களா சஹாபாக்கள்லாம். அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியை உண்டாக்கி இருக்கும் பொழுது எத்தனை பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்குதா, நான் ஏன் தெருவில் ஒன்று கட்டுறேன், நான் ஏன் தெருவில் ஒன்று கட்டுறேன், நான் ஏன் தெருவில் ஒன்று கட்டுறேன், எத்தனை பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த அவ்வளோ பள்ளிவாசல் இருந்தும் அது ஏன் சும்மா நடக்கல. உங்க வாதப்படி பள்ளிவாசல் சும்மா நடத்தலாங்கிறீங்க, பள்ளிவாசல் நடத்தல ஒன்றுனா நடத்திருக்கிறாங்க. இவ்வளோ பள்ளி இருந்திருக்குத, அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து தாயிஃப்ல ஒரு மஸ்ஜிது இருக்குது, அந்த மஸ்ஜிதை பற்றியும் அதையே ரசூலுல்லாஹ் வந்து அந்த அவங்க சிலை வணங்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் ஆக்குனாங்க, இருந்துட்டு போகும் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னு வருது. அப்போ அந்த அது பள்ளிவாசல் தாயிஃப் அந்த ஒட்டின பகுதி தானே, அவங்களும் சும்மா நடத்தல. தாயிஃப்ல போய் தாயிஃப்ல வந்து அவங்க சும்மா நடத்தலை. அதே மாதிரி வந்து குபாவில் ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு, முதல்ல தங்குனாங்கல்ல, தங்கின இடத்துல அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. குபா வாரம் ரசூலுல்லாஹ் அந்த மக்களை போய் பார்க்கறதுக்கு போவாங்க, சனிக்கிழமை. அந்த குபா பள்ளியிலும் சும்மா குபா பள்ளி இருக்கு, முதல் பள்ளி அது. அல்லாவே அதை புகழ்ந்து சொல்றான், ஆரம்பம் முதலே தக்குவாவில் எழுப்பப்பட்ட பள்ளி தான் நீ தொழுவதற்கு தகுதியான பள்ளின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அந்த தௌபாவில் அந்த வசனம் அந்த பள்ளிக்கு இறங்குனதுதான். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அதில் ஜும்மா நடந்தது ஒன்றுலாம் நடந்திருக்குது. எங்க நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில ஜும்மா நடத்தியே தவிர மஸ்ஜித குபாங்கிறதுல வந்து என்ன இல்லை, இப்போ அழகான பள்ளி தான் செய்கிறது. அப்ப அங்க ரசூலுல்லாஹ் ஜும்மா நடத்தல. அப்ப நீங்க என்ன சட்டம் சொல்லணும், ஒரு நாட்டுக்கு ஒரு பள்ளி தானம், ஒரு நாட்டுக்கு ஒரு பள்ளி நீங்க சட்டம் சொன்னா தான் நீங்க வீட்டுக்கு இது பொருத்த முடியும். அது வீட்டு விஷயத்துக்கு மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், நாட்டு விஷயத்துக்கு எடுத்துக்கிற மாட்டோம்னா எப்படி. அதுல நான் பள்ளிவாசலான தொழுவு நடத்தல, வீட்லயும் தொழுவில்லை, வேறு பள்ளியிலும் தொழவில்லை. அந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வீடுகள்லையும் தொழலைன்னு அர்த்தம் சொல்றீங்கல்ல, சரி வீடுகள்ல தொழல, வேற பள்ளிகள்ல அங்கேயும் தொழல. அப்ப வேற பள்ளிகளிலும் தொழவில்லை, வீட்டிலையும் தொழவில்லை என்று இருக்கும் பொழுது நீங்கள் பத்வா கொடுத்தா என்ன செய்ய, ரெண்டுக்கும் சேர்த்து கொடுங்க. எப்படி கொடுக்கணும், வீடுகள்லையும் தொழக்கூடாது, ஒரு பள்ளியை தவிர எந்த பள்ளிவாசலும் தொழக்கூடாது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் தான் அந்த ஹதீஸை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்களே ஏத்துக்கிறலன்னு ஆயிடுது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து கிப்லாவை பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ அல்லாஹ்வின் உத்தரவு வந்தவொடனே கிப்லாவின் பக்கம் நினைச்சிட்டாங்க, காபாவின் பக்கம் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இது சம்பந்தமாக புகாரில் 4488வது ஹதீஸில் இருக்கிறது. குபா பள்ளிக்கு ஒருத்தர் வர்றாரு, எல்லாம் சுபு தொழுதுட்டு இருக்கிறாங்க. சுபு எப்படி தொழுதுட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வர்றாரு, வந்து தொழுதுட்டு இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறாரு.
கிப்லா மாறி போச்சியா, எங்க மாத்துங்க திரும்புங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்து விட்டது, காபாவின் பக்கம் திரும்ப சொல்லி வந்து விட்டதுன்னு சொன்ன உடனே தொழுதுட்டு இருந்த மணி அப்படி கிப்லாவின் பக்கம் திரும்பிக்கிட்டாங்க, காபாவின் பக்கம். அப்ப அங்க ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, அங்க சுபு தொழுதுட்டு இருக்கிறார்கள். இங்கிருந்து போய் என்ன செய்யறாரு, அந்த பள்ளியில திரும்பிட்டாங்க, நீங்கள் திரும்புங்க அப்படின்னு சொல்லுகிறார். இது புகாரோட 4488. அப்ப இதுல என்ன வழங்குறது, இந்த அவங்க சுபு தொழக்கூடிய மஸ்ஜித் குபாண்டே வருது, குபா பள்ளிவாசல். அப்படி ஒரு பள்ளிவாசல் அங்க இருந்துச்சு, அங்கே மக்கள் எல்லாம் தொழுதுட்டு தானே இருந்தாங்க, சுபுகெல்லாம் தொழுது இருக்காங்க, ஜமாத்தான் தொழுது இருக்கிறாங்க. அவங்க சும்மா நடத்தவில்லை. உங்க கருத்துப்படி, உங்க கருத்து பிரகாரம் அந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் நடந்தது, மஸ்ஜித் நபவியில அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் இதுக்கு என்ன சொல்றீங்க? அதே மாதிரி வந்து சாலிம் என்பவர் அபூ ஹுதைஃபா அவருடைய புகாரில் 7175, அவர் வந்து குபா பள்ளியில் அவர் தான் இமாமா இருந்தார். அங்கதான் போய் அபூபக்கர் உமர்லாம் போய் தொழுவாங்களாம். அபூபக்கர், உமர், அபூ சலமா, சையது, ஆமீர் இவங்கெல்லாம் அங்கதான் தொழுவு போவாங்க. அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்ததுனால மஸ்ஜித் நபவிக்கு வரமாட்டாங்க, ஜும்மாவுக்கு மட்டும் மெனக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த பள்ளியில வந்து சாலிம் என்பவர் இமாமா இருந்தார்னு சொல்லி வருகிறது. இது புகாரில் 7175 இருக்குது. அப்ப அவ்வளவு பள்ளிவாசல்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து முஆது ரலியல்லாஹு அன்ஹு, முஆது இப்னு ஜபல், அவர் என்ன செய்வார்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வோட இஷாவை தொழுவார். தொழுதுட்டு சும்மையாத்தி மஸ்ஜித கௌமிஹி, பிறகு அவர் சமுதாயத்தின் பள்ளிக்கு போவார். அங்க போய் தொழுவிப்பார். இங்க ஒரு பள்ளி, இங்க தொழுது விட்டு இதை வீட்டுல போய் தொழுவல, அங்க இன்னொரு பள்ளி இருக்கிறது மஸ்ஜிதுல் கௌமு, அவங்க கௌமுடைய பள்ளிவாசல்ல போய் தொழுவார்னு இருக்குது. அங்க போய் தொழு வைப்பார். இங்க தொழுவார் பின்பற்றி அங்க போய் இமாமா தொழுகை நடத்துவார். அப்ப இதுல என்ன வழங்குது, ஒரு சமுதாயத்துக்கு பள்ளி வச்சிருந்துருக்காங்க, தெருவுக்கு தெருவு பள்ளி, ஒரு ஏரியாவுக்கு ஏரியா பள்ளி, அதுல 5 வேளை தொழுகை நடக்கிறது. அது மஸ்ஜிதாகத்தான் இருந்தது, மஸ்ஜிதே ஒதுக்கப்பட்டு அது கட்டப்பட்ட ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பள்ளிவாசல்கள், இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து மதீனாவில் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த மதீனாவை சுத்தி இருக்கிற பள்ளிவாசல் அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதனுடைய வயசு என்ன ஆய்வு செஞ்சு இப்ப சொல்றாங்க. ஆய்வு செஞ்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிறைய பள்ளிவாசல்கள் வந்து சுத்தி இருக்கிறது. மொத்தம் 25 பள்ளிவாசல்கள், அதாவது ரசூல் 18 பள்ளிவாசல்கள், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வே தொழுத பள்ளிவாசல்கள். மதீனாவுல ஒரு தெருவுக்கு ரசூலுல்லாஹ் போயிருப்பாங்கல்ல, போய் அங்க போய் தொழுது இருப்பாங்கல்ல, அப்படி ரசூலுல்லாஹ் தொழுத பள்ளிவாசல் என்று 18 பள்ளிவாசல் ரிசர்ச் பண்ணி அந்த பள்ளி இப்ப இருந்துகிட்டு இருக்கல, இதனுடைய லைஃப் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எப்ப புதுப்பிக்கப்பட்டுச்சு, முதல்ல எப்படி இருந்துச்சு, அந்த வரலாறோட ஒரு ஒரு ஆர்டிகல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க மதீனாவோட அது இதுல. அப்ப அதுல என்ன வருதுன்னு கேட்டா, நிறைய பள்ளிவாசல், கிப்லத்தைனி பள்ளி, முஸ்தராக் பள்ளி, இஜாபா பள்ளி, பனு ஹராம் பள்ளி, சுக்கியா பள்ளி, தௌபா பள்ளி, மனாரத்தேன் பள்ளி, பனுபயாலா பள்ளி, இப்படின்னு நிறைய பள்ளிகள் சொல்றாங்க. அப்ப இம்மாத்திரம் பள்ளி இருந்திருக்குத. அப்ப இவ்வளவு பள்ளி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தும், பள்ளி வாசலாக இருந்தும் அதில் ஜும்மா நடத்தவில்லை உங்க வாதப்படி. உங்க அதான் சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியில் ஜும்மா நடந்துச்சு, அதை தவிர வேற எங்கேயும் அது பஹ்ரைன்லாம் அடுத்து ஜும்மாங்கிறீங்க. இதை நீங்கள் வாதமாக காட்டுவீர்களே, ஆனால் அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சதுதான் பார்க்க வேண்டும். அது எப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய செயலை தான் பார்க்க வேண்டும். வீட்டில் உதவியா தொழுதார்களா, தொழ அனுமதிச்சார்களா, வீட்டில் தொழுதார்களுக்கும் ஆதாரம் இல்லை, தொழ அனுமதிச்சார்கள் என்றும் ஆதாரம் இல்லை. இப்படி எல்லாம் ஒரு ஒரு உக்கிரமா சொல்றீங்களே, அப்ப அதே மாதிரி இதுக்கும் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் செயலைத்தான் பார்க்க வேண்டும். வேற பள்ளிகள் இருந்ததே, அந்த பள்ளியில் போய் தொழுதார்களா, ஜும்மாவை தொழ அனுமதித்தார்களா, இந்த ஒரு பள்ளியில் மட்டும்தானே தொழுதார்கள், எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இங்க தானே வர சொன்னார்கள், அதனால இல்லைன்னு அதுக்கு சொல்லணும். அப்ப இவர்கள் சொல்ற ஆதாரத்தின் பிரகாரம் தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை, சாதகம்னா எதை அவங்க நினைக்கிறார்களோ அது சரி என்று அதுக்கு தகுந்தமான வளைக்கிறார்களே தவிர அதனுடைய சரியான கருத்தை அவங்க என்ன செய்யல, சொல்லல. இது ஃபர்ஸ்ட் விஷயமாக அதை நம்ம பதிவு பண்றோம். ஆய்வுல செஞ்ச அவங்க பிழை வந்து இதுதான் முக்கியமான பிழை. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ், அதாவது மதீனாவுல ஆரம்ப கால முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது சில சகாபாக்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தான் கற்றுக்கிட்டு போய் மதீனாவில் போய் ஊருக்கு வெளியே ஒரு ஜும்மா நடத்தினாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை நம்ம என்ன செஞ்சோம், ஆரம்பத்தில் அதுக்கு சொல்லி இருந்தோம். அந்த ஹதீஸ்ல சில குறைபாடு இருக்குது, அது சரியான ஹதீஸ் இல்லை என்று அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தாங்க. அந்த ஹதீஸ் வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி
சரியானது இல்லைன்னு சொன்னதுக்கு எந்த ஆதாரமும் சொல்லலை. முதல்ல சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முட்டையா சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம்னா சரியான ஹதீஸ் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லியிருந்தோம். அது ரெண்டையும் சொன்னா தான் இப்போ சொல்ல பதில் உங்களுக்கு வழங்கும். இதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இந்த தத்லீஸ் ஹதீஸில் ஒரு வகை இருக்குது, இதை விளங்கிக்கணும். ஹதீஸுடைய வகையில் தத்லீஸ் என்னன்னு கேட்டால், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார். ஒரு ஆள் ஒரு உஸ்தாதுகிட்ட இருந்து ஒரு மாணவர் வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. காலத்தால் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ உதாரணமாக என் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் வச்சுக்கிறோமே, என் காலத்தில் வாழ்ந்த ஒரு இஸ்மாயில் ஒருத்தர் என்னோட பழக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து நான் சொன்ன செய்திகளை அவர் கேட்டு என்ன செய்வார், பிஜே சொன்னார்னு அறிவிப்பார். இப்படி செய்வார். சில நேரத்தில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், நான் வந்து முஸ்தபாட்ட சொல்லியிருப்பேன். முஸ்தபா போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பார் பிஜே சொன்னார்னு. மூணு முக்கோணமாக வச்சுக்கிறங்க. ஒன்று நான் வச்சுக்கிறேங்க, ஒன்று இஸ்மாயில் வச்சுக்கிறேங்க, ஒன்று முஸ்தபா வச்சுக்கிறேங்க. நான் வந்து இஸ்மாயில்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் எப்படி போய் சொல்லுவார், பிஜே சொன்னார் அப்படின்னு சொல்லிடுவார். நான் இஸ்மாயில்கிட்ட சொல்லலை, வேற ஒரு விஷயத்த முஸ்தபாட்ட சொல்கிறேன். எல்லாம் ஒரு காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். முஸ்தபா போய் இஸ்மாயில்கிட்ட சொல்கிறாரு, நேற்று போனேன் பிஜே இப்படி ஒரு செய்தி சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்ன செய்வார்னு கேட்டால், முஸ்தபா சொன்னாருங்கிறத விட்டுவிட்டு இவரா முக்கியம், பிஜே தானே சொல்லியிருக்கிறாருன்னு பிஜே சொன்னாருன்றாரு. நல்ல வித்தியாசம் விளைக்கிறங்க. அதாவது என்னிடத்துல நேர கேட்டதையும் பிஜே சொன்னாருங்கிறாரு. என்னிடத்துல நேர கேட்காம என்னிடத்துல கேட்டார்ல முஸ்தபா, அவர் வழியாக கேட்டதையும் எப்படி சொல்றாருன்னு கேட்டா பிஜே சொன்னாருங்கிறாரு. ரெண்டு பார்க்கும்போது என்ன தெரியும்னு கேட்டா, இவர் நேரம் கேட்ட மாதிரி அர்த்தம் வருது. முதல் செய்தியை தான் பிஜே சொன்னார்னு சொல்லணும், ரெண்டாவது செய்தியை பிஜே சொன்னதாக முஸ்தபா சொன்னார்னு சொல்லணும். முதல் செய்தி அவர் எப்படி சொல்லணும்னு கேட்டா, பிஜே சொன்னாரு அப்படி சொல்லணும். ரெண்டாவது செய்தி எப்படி சொல்லணும், பிஜே சொன்னதாக முஸ்தபா நான் கேட்கணும் இல்ல, முஸ்தபா தான் என்கிட்ட சொன்னாரு, இப்படி பிரிச்சு சொல்லணும். இப்படி பிரிச்சு சொல்வார்களே ஆனால் அவங்க சரியான அறிவிப்பாளர்ல வந்துருவாங்க. இப்படி பிரிச்சு சொல்லாம அவர் என்ன செய்யறாரு, இஸ்மாயில் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் முக்கியமான ஆளா அப்படி நினைத்து கொண்டு நான் நேரடியாக சொன்னதையும் பிஜே சொன்னாருங்கிறாரு. நான் முஸ்தபாட்ட சொன்னேன்ல, அதுல முஸ்தபா நீக்கிவிட்டு பிஜே சொன்னாருன்றார். இப்படி சொன்னால் இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னு வைங்களேன், அவர் நம்பிக்கையான ஆளு என்று கேட்டேங்கிறாரு, அது கரெக்டுன்னு நினைச்சிருவீங்க. ஆனா இவர் ஆள் ஒரு ஆள் விட்டுருக்காரு இடையில. சில செய்தியில நேரடியாக கேட்டிருக்காரு, யாரையும் விடல. சில செய்தியில முஸ்தபா விட்டுவிட்டாரு. முஸ்தபா பொய்யரா இருந்தா, முஸ்தபா பலவீனமா இருந்தா அது சொன்னா தானே நான் செக் பண்ண முடியும். அதாவது பிஜே சொன்னார் நீனே கேட்டா சொல்லிட்டு போ, உனக்கு வேற ஒரு ஆள் சொல்லுது, அவர் நம்பிக்கையா இருக்கலாம், அவர் பொய்யா இருக்கலாம், பிஜே சொல்லாத கூட சொன்னதா சொல்லியிருக்கலாம். அவர் பேரை சொல்லி நீ சொன்னீங்கன்னா தான் முஸ்தபா சொன்னதால சொல்றான் அந்த ஆளு, முஸ்தபா ஆள் சரியில்லை ஆளு, அல்லது முஸ்தபா நல்ல ஆள் தானே, ரெண்டுல ஒன்று வரும். முஸ்தபா நல்ல ஆளா இருந்தா செய்தி கரெக்டா இருக்குன்னு நினைப்பீங்க, முஸ்தபா நல்ல ஆளா இல்லைன்னு சொன்னா செய்தி பலவீனன்றீங்க. இப்படி சிலர் அறிவிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தங்களுடைய தன் சமகாலத்தில் வாழ்ந்த ஆசிரியர்கிட்ட நேர கேட்டதையும் ஒரு வார்த்தையில சொல்லுவார்கள், நேர கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்கிறாங்கல்ல அதையும் என்ன செய்வாங்கன்னா நேர கேட்ட மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நேர கேட்டேன்னு வார்த்தையை போட்ட மாட்டாங்க. பிஜே விட நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி போட்டாங்க, ரெண்டுக்கு பிஜே சொன்னார். என்னிடத்துல நேர கேட்ட விஷயத்தையும் பிஜே சொன்னாரு, என்னிடத்துல நேர கேட்காம வேற ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் பிஜே சொன்னார். இப்படி சொல்லுவாருன்னு வைங்களேன். அப்ப இவர் குழப்புறாரு, இது நேர கேட்டது எது, நேர கேட்காது எது. அப்ப இவரை பத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எதை நேர கேட்டேன் என்ற வார்த்தையில சொல்றாரோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. பிஜே சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னா நேர கேட்டிருக்காரு. பிஜே சொன்னார் முட்டையை சொன்னார் வைங்க, அதை பெண்டிங்ல வச்சிருவாங்க. ஏன், இவர் இடையில ஒரு ஆளை விட்டுருக்கிறார். ஒரு ஆளை விட்டாரா, ரெண்டாளை விட்டார், ரெண்டாள் வழியா கூட விட்டுருக்கலாம்ல. நான் முஸ்தபாவுக்கு சொல்லி முஸ்தபா மூசாவுக்கு சொல்லி மூசா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அப்ப ரெண்டாளை கூட விட்டுருக்கலாம். விட்டுட்டு பிஜே சொன்னார் பாரு, பிஜே ஒன்றையா சொன்னாரு, பிஜே ஒன்றை சொன்னது பிஜே கேட்டேன்னு சொல்லு, உங்ககிட்ட சொல்லாம வேற ஆள சொன்னாங்கன்னு வந்தா அதையும் சேர்த்தானே சொல்லணும். இப்படியான ஒரு விதத்தை இதுதான் தத்லீஸ்ங்கிறது. தத்லீஸ்ன்னு சொன்னா நேர கேட்டதை நேர கேட்டேன் என்று சொல்லணும், ஒரு ஆள் வழியா கேட்டதை ஆள் வழியா கேட்டேன்னு பிரிச்சு சொல்லணும். இப்படி சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு நல்ல ஆளா தான் இருப்பாங்க, அவங்க வேணும்னு மறைக்கிறதுக்காக சொல்றது இல்லை,
அதை சொன்னது பின்னாடி சொல்லியிருக்காரு, ரசூல்லாவோட ஹதீஸ் தானே, ரசூல்லா தான் முக்கியம், இவர் சொன்னா என்ன அவர் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை மட்டும் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் தத்லீஸ்ங்கிறது. தத்லீஸ்னா என்னன்னு கேட்டா, தன் சக காலத்தில் வாழ்ந்த ஒருவரிடம் நேரவும் கேட்டிருப்பார், ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருப்பார், இரண்டையும் ஒரே மாதிரி சொல்லுவார். அப்ப ரெண்டு பேரும் ஒரு காலத்துல வாழ்ந்து இருக்கும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க, பிஜே சொன்னாங்க சொல்றாரு, பிஜே காலத்துல இருந்தார் இவரு, அப்ப கேட்டுதான் சொல்லுவாருன்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு காலத்துல வாழாம இருந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் அறிவிக்கிறான்னு வைங்க, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். நீ எங்கடா பிறக்கவே இல்லை எப்படி அறிவிப்பேன்னு கேட்டுக்கலாம். நான் சொன்னதாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தர் பிறந்து பிஜே சொன்னாருன்னா, பிஜே கொண்டு எப்படி சொன்னாரு, நீ அவர் காலம் என்ன உன் காலம் என்ன, அவரு போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு அப்பவே தள்ளி விட்டுருவோம். என் காலத்துல வாழ்ந்து இருக்கும்போது சொன்னா குழப்பமாயிரும். அப்ப இந்த தத்லீஸ் எப்போ வரும்னு கேட்டா, ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஆசிரியரிடம் கேட்டதையும் ஆசிரியரிடம் நேர கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் ஒரே மாதிரி சொல்வார்களே, அவங்களுக்கு பேர் தான் தத்லீஸ் செய்யற ஆட்கள். இப்படி சொல்வார்களே, ஆனா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இது ஏதோ யாரை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் நேர கேட்டும் இருக்கலாம், நேர கேட்காம ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருக்கலாம். டவுட் வந்து அதிசு நிப்பாட்டி வை. எப்ப ஏத்துக்கிறோம், நேர கேட்டேன்னு அவர் சொல்லட்டும், பிரிச்சு சொல்ற அதிசயம் ஏத்துக்கிறோம். இதுதான் தத்லீஸுடைய சட்டம். இப்ப இந்த ஒரு மதீனாவுல ஒரு வெளியில ஜும்மா தொழுதாங்கன்னு சொல்றோம்ல, ஆரம்ப காலத்துல வந்து மதீனாவுக்கு வெளியில ஒரு ஜும்மா தொழுதாங்கன்னு இருக்குது. அந்த ஜும்மா தொழுத ஹதீஸ் அறிவிக்கிறதுல இப்னு இஸ்ஹாக், முகமது இப்னு இஸ்ஹாக்னு ஒருத்தர் வர்றாரு. முகமது இப்னு இஸ்ஹாக் இவர் யாருன்னு கேட்டா, நான் சொன்ன அந்த தத்லீஸ் செய்யக்கூடிய ஆள். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, தனக்கு நேரடியா கேட்டார்ல அந்த ஆசிரியர், அவர்கிட்ட கேட்டதையும் சொல்வார். வேறொரு ஆள் வழியா கேட்டா கூட அவர் முக்கியம் இல்லை, இவர் தான் முக்கியம்னு சொல்லி இதை மட்டும் அதை விட்டுட்டு சொல்லிடுவார். இந்த முகமது நிசாக்குடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, அதாவது எனக்கு இன்னார் சொன்னாரும் பாரு, இன்னார் சொன்னார்னு சொல்வதில் கேட்டதும் இருக்கும், நேரடியாக கேட்டதும் இருக்கும், நேரடியாக கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டதும் இருக்கும். இப்படி இருக்குமே ஆனால் ரெண்டையும் ஒரே மாதிரியா சொல்வாரே ஆனால் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? ஒரு ஆள் விடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த செய்தி தள்ளிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இவர் இப்னு இஸ்ஹாக் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல நூல்களில் வரும் பொழுது இந்த மாதிரி சொல்றாரு. இப்படி இப்னு இஸ்ஹாக் வந்து முகமது பின் அபு உமாமா, முகமது பின் அபி உமாமா வழியாக அவர் சொன்னார் அப்படின்னு இவர் அறிவிக்கிறார். முகமது பின் அபி உமாமாங்கிறவர் சொன்னதாக அறிவிக்கிறார். எதை? இந்த செய்தியை. எந்த செய்தி? ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு ஊருக்கு வெளியில ஒரு திறந்த வெளியில, பொட்டல் வெளியில நாங்க என்ன செஞ்சோம், ஜும்மா தொழுதோம். அசத் இப்னு ஜுராராங்கிறவர் ஜும்மா நடத்தினாரு. இது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு முந்தி நடந்தது அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. இந்த ஹதீஸை சொல்றதுல யார் வர்றாருன்னு கேட்டா, இப்னு இஸ்ஹாக், அதாவது முகமது இப்னு இஸ்ஹாக் வர்றார். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமா என்பவர் இதை சொன்னதாக சொல்றார். முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்னு சொல்லி. ஆனா இந்த இப்னு இஸ்ஹாக்குடைய தன்மை என்னன்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமாட்ட கேட்டதையும் சொல்லுவாரு, முகமது அபி உமாமா வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வழியா அவர் கிடைச்சுன்னு வைங்க, அப்போ இப்படி சொல்லிடுவாரு. முகமது இப்னு அபி உமாமா என்பவர் வந்து டைரக்டா இவர்கிட்ட சொன்னாலும் முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்னு சொல்லிடுவாரு. முகமது இப்னு அபி உமாமாங்கிறவர் இவர்கிட்ட சொல்லாம வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார்னு வைங்க, அப்போ இந்த இஸ்ஹாக் என்ன செய்வார்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்ன்றுவார். இந்த கோளாறு இவர்கிட்ட இருக்கிறது. தன் ஆசிரியர்கிட்ட கேட்டதையும் ஆசிரியர் அல்லாத இன்னொரு வழியாக கேட்டதையும் ஆசிரியர்கிட்ட கேட்ட மாதிரி சொல்ற பழக்கம் யார்கிட்ட இருக்கிறது? முகமது இஸ்ஹாக்கிட்ட இருக்கிறது. இந்த ஊருக்கு வெளியே தொழுதாங்க என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை வந்து இவர் எப்படி அறிவிக்கிறார்னா, இப்னு இஸ்ஹாக் என்பவர் முகமது இப்னு அபி உமாமாங்கிறார். முகமது அபி உமாமா சொன்னார்னு சொல்றார். எப்படி சொல்லல? எனக்கு சொன்னார்னு சொல்லல. இந்த முகமது இஸ்ஹாக் வந்து முகமது இப்னு ரெண்டு பேரும் முகமது தான். எப்படி வைங்களேன், முகமது ஏ முகமது பின்னு வச்சுக்கிறேங்க. முகமது ஏங்கிறவர் தான் இஸ்ஹாக், முகமது பிங்கிறவருடைய உஸ்தாத். சரி, அந்த முகமது ஏங்கிறவர் முகமது பி சொன்ன அந்த பேர்களை சொல்லும் குழந்தை பெரிய பேரா இருந்தாங்க சொன்னான்.
முகமது ஏ என்பவர் வந்து முகமது பி இந்த தகவலை சொன்னதா சொல்றார். சரியா? இவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, அந்த முகமது ஏயுடைய தன்மை, முகமது ஏட்ட கேட்டா பீட்ட கேட்டாலும் சொல்லுவாரு, முகமது கேட்டிருக்க மாட்டாரு. முகமது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த இன்னொரு ஆள் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, அப்போ முகமது சொன்னார்னு அவர் சொல்லுவார். அவருடைய தன்மை என்னது? நேரடியாக கேட்டதையும் முகமது சொன்னார்ன்றுவாரு. முகமது வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இவருக்கு வச்சுன்னு வைங்க முக்கோணம், அப்போ என்ன செய்வார்னு கேட்டா முகமது சொன்னார்ன்றுவார். அப்ப இந்த ஹதீஸுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லாம முகமது சொன்னார்னு மட்டும் சொல்றாரு. முகமது சொன்னார்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட சொன்னாரா வேற ஆள்கிட்ட சொல்லி உனக்கு வந்துச்சான்னு டவுட் வந்துடுது. அதனால இந்த ஹதீஸுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா, முகமது அவரு இவர் வந்து ஆளை விட்டுருக்காரு, தத்லீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல சில ஹதீஸுகள்ல இப்படி வராம தெளிவாக வருது. எப்படி வருது? அதாவது முகமது இப்னு இஸ்ஹாக் என்பவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹத்தசனி, அவர் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். ஹத்தசனி எனக்கு சொன்னார் முகமது பின் அபி உமாமா, முகமது பின் அபி உமாமா எனக்கு சொன்னாருங்கிறார். இப்ப எனக்கு சொன்னார்னு ஒரு அறிவிப்புல வந்துருச்சுன்னு சொன்னா இதுல தத்லீஸ் இருக்குதா? எனக்கு சொன்னார்னா நேர கேட்டதுன்னு அர்த்தம். சொன்னார் என்பதற்கு எனக்கு சொன்னார் என்பதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு ஆள் சொன்னார்னு சொன்னா அவர் சொன்னதை பல ஆட்கள் வழியாக நீங்க கேட்டிருப்பீங்க. என்னிடம் சொன்னார்னா அவரே நான் சொல்வதை ஒரு காதுல கேட்டார்னு அர்த்தம். அப்ப இந்த முகமது இஸ்ஹாக் என்பவரை மற்ற அறிவிப்புகள்ல எல்லாம் எனக்கு முகமது அபு உமாமா சொன்னாருங்கிறார். சில அறிவிப்புகள்ல எனக்கு சொன்னார், ஹத்தசனி எனக்கு சொன்னார்னு சொல்லிட்டார். அப்ப தேடி பார்த்துட்டே வரும் பொழுது எனக்கு சொன்னார்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை முகமது சொன்னார் என்றும் அறிவித்திருக்கிறார், எனக்கு சொன்னார் என்றும் அறிவித்திருக்கிறார். எனக்கு சொன்னார்னு ஒரு சொன்ன பிறகு அப்புறம் என் தத்லீஸ் அங்க வருது? நேரடியாக கேட்டு தானே சொல்லியிருக்கிறாரு. யாரையும் விடலை, அவரு இடையில யாரையும் விடுபடலை, விடுபட்ட அறிவிப்பாளர் யாரும் கிடையாது. அப்ப இவர் நம்பகம் அவர் நம்பகம்னா ஏற்றுட்டு போயிட வேண்டியதானே? அப்படிங்கிற வகையில இந்த முகமது இஸ்ஹாக் என்பவர் தத்லீஸ் செய்யறவர் காரணம் காட்டி பலவீனம்ங்கிறாங்க. அவர் தத்லீஸ் செய்யறவர் தான். இந்த ஹதீஸில் தத்லீஸ் நீங்கி விட்டது. அவர் அந்த தன்மை உள்ளவர் தான். ஆனால் இந்த செய்தியை சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. சில பேர்கிட்ட அவர் சொல்லும் பொழுது முகமது சொன்னாருங்கிறார், சில பேர்கிட்ட சொல்லும் பொழுது முகமது எனக்கு சொன்னாருங்கிறார். அப்ப எனக்கு சொன்னார்னு சொன்ன பிறகு என்ன குழப்பம் உனக்கு? அவரை நேரம் கேட்டார்ல, யாரை விட முகமது சொன்னார்னு மட்டும் சொன்னா நேரவும் சொல்லியிருக்கலாம், ஒரு ஆளை விட்டுட்டு சொல்லியிருக்கலாம். எனக்கு சொன்னார்னு சொன்னா யாரையும் அவர் விடல, நேரம் கேட்டு அறிவிக்கிறார். அப்ப எனக்கு சொன்னார் என்று ஒரு அறிவிப்பு, நிறைய அறிவிப்பு இருக்கும் பொழுது அதை வந்து பலவீனம்னு சொல்ற அடிபட்டு போயிடுது. அபுதாவுது திருமதி எல்லாம் இப்னு மாஜாவெல்லாம் இருக்குது, அதுல எல்லாம் இந்த பலவீனமா வருது. எப்படி வருது? எனக்கு சொன்னார்னு இல்லாம சொன்னார்னு வருது. எனக்குங்கிறது இல்லாம நான் கேட்டேன் இல்லாம சொன்னார்னு மட்டும் வருகிறது. அப்படி வந்தால் அது என்னது? பலவீனமான ஹதீஸ் தான் அது. சில அறிவிப்புகள் என்ன செய்யணும், எனக்கு சொன்னார்னு வந்தது. அப்ப நம்ம அதை எடுத்து காட்டிடணும், எனக்கு சொன்னார்னு அறிவித்திருக்கிறாரு, அதனால இவரை காரணம் காட்டி இந்த ஹதீஸை வந்து போக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும்.